வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பிரபல நடிகர் மாயமான முறையில் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் தந்தை புகார் அளித்திருக்கும் செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. வாங்க அந்த பிரபல நடிகர் யார், அவரை எதற்காக கடத்தப்பட்டிருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதிர்ச்சி: பிரபல நடிகர் மாயம், காவல் நிலையத்தில் தந்த புகார். தனது மகனை கடந்த ஒரு வாரம் காலமாக காணவில்லை என்று பிரபல நடிகர் குருசரண் சிங்கின் தந்தை செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். தாரக் மெஹ்தா கா உதலா சாமா மூலம் ரசிகரிடம் பிரபலமடைந்த நடிகர் தான் குருசரண் சிங் அவர்கள். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் திடீரென மாயமாகியுள்ளார். பல இடங்களில் தேடியும் தனது மகனை காணாத நிலையில் குருசரண் சிங் தந்தை ஹர்திங் சிங் பார்த்தீங்கன்னா இது குறித்து டெல்லியில் உள்ள பாலம் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் டெல்லி போலீசார் கடத்தல் வழக்கு பதிவு செய்து நடிகர் குருசரண் சிங்கை தேடி வராங்க. 50 வயதான குருசரண் சிங் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மும்பைக்கு புறப்பட்டிருந்தார். ஆனால் அவர் மும்பைக்கு செல்லவில்லை என்று போலீசார் தங்கள் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிவித்திருக்காங்க. அவரது செல்போன் எண் ஏப்ரல் 25ஆம் தேதி வரை செயலில் இருந்துள்ளது. இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய அவரது தந்தை, மகனை தேடும் விஷயத்தில் காவல்துறை அதிகாரிகள் தனக்கு ஒத்துழைப்பு தருவதாக தேவையான ஆவணங்களை சேகரித்தும் இது குறித்து விரைவான விசாரணை நடத்தப்படும் என்று அவர்கள் தங்களுடைய உறுதியளித்ததாகவும் தெரிவித்திருந்தார். என்ன நடந்தது என்பதை அறிய சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ந்து வருவதாக போலீசார்கள் தெரிவித்திருந்தாங்க. நடிகர் குருசரண் சிங் காணாமல் போனது டெல்லியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால பார்த்தீங்கன்னா அந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சுட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டத்தில் கூட ஈடுபட்டிருக்காங்க. போலீஸார் சரியான முறையில் விசாரிக்காம இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா இழுத்தடிச்சிட்டு வராங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா குருசரனுடைய ரசிகர்கள் முன் வச்சுட்டு வராங்க. இதனால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கே பதட்ட சூழல்நிலை ஏற்பட்டு வருவதாக அங்குள்ள செய்தியாளரிடம் எல்லாமே சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வராங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கு சிசிடிவி கேமரா எல்லாமே புட்ஜெட்டில் ஆரம்பித்து நம்ம குருசரண் அவர்கள் கடைசியாக எங்கெங்கே போனார், என்ன விஷயத்துக்காக அவர் கடத்தப்பட்டிருக்காரு என்ற கேள்வியெல்லாம் மிகப்பெரிய ஒரு எழுந்து வருது, கேள்வி எழுப்பிட்டு வராங்க. குடும்பத்தினருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கண்ணீர் மல்க வீடியோ வாயிலாக வெளியிட்டிருக்காங்க. போலீஸாருக்கு தக்க உடனடியாக தீர்வு காண வேண்டும். உடனடியாக எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாமல் என்னுடைய மகனை கண்டுபிடிச்சு தருமாறு செய்தியாளரிடம் பார்த்தீங்கன்னா குருசரனுடைய தந்தை பார்த்தீங்கன்னா கேள்விகளை முன் வச்சுட்டு வராரு. இப்போ இந்த செய்தி தான் டெல்லி முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திட்டு வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.